எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியா ஏஎஸ் 41 அக்ரிகல்ச்சர்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் 2 புக்ஸ் நம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான சம்மு. A farmer owned a dairy herd of 3 years old cattle as at 1st April 2011 with a fair value of 13,750 and the number of cattle in the herd was 250. The fair value of 3 cattle as of 31st March 2012 was 60 per cattle. The fair value of 4-year cattle as 31st March 2012 is 75 per cattle. Calculate the measurement of group of cattle as of 31st March 2012, stating price and physical change separately. அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியுமான்னு தெரியல. பட் நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்லாமல் நான் என்னுடைய ஒரு கால்குலேஷன் நான் போட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏப்ரலில் எவ்வளோ இருந்ததுன்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லஸ்ட்ரேஷன் 2 தானே நம்ம பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 2 கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண இல்லஸ்ட்ரேஷன் 2 ஃபேர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம் 13,750. அப்போ லாஜிக்கலாக எப்படி இருக்கும்? 13,750 அவன் சொல்லிட்டான். எத்தனை கேட்டில் அவன் சொல்கிறான்? 250 கேட்டல்ஸ். அப்போ ஒரு கேட்டலோட விலை எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 13,750 வகுத்து 250, ஸோ 55 கேட்டல்ஸ். என்னைக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது 1 ஏப்ரல் 1/4/2021 அன்னைக்கு இதெல்லாம் கணக்கில் இருக்கு. 1 ஏப்ரல் 2011. அப்போ ஒரு கேட்டலோட விலை வந்து 250 ரூபா இல்லை. ஃபேர் வேல்யூ ஆஃப் நம்பர் ஆஃப் கேட்டல்ஸ் 250. அப்போ அது தெளிவாக போடல, 55ன்னு வரல. நான் யோசிக்கிறேன் இல்லை, நான் தெளிவாக காமிக்கிறேன். ஸோ 250 55. சரி, அடுத்தது சம்மில் என்ன சொல்கிறான்? The fair value of 3-year cattle as of 31st March 2012 was 60. நல்லா கவனிச்சுங்க. அதாவது இந்த இடத்துல நல்லா கவனிக்க போகிறோம். இன்னைக்கு 31/3/2012 ஃபேர் வேல்யூ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அவன் சொல்கிறான் 60. 31st, அது 3 year old கேட்டல். 3 year, இங்கே 4 year. $75 எல்லாமே ஒரு பீஸ். அப்போ 1/4/2021 ஒரு கேட்டல் வாங்கினேன். 3 year old கேட்டல் அப்பயே வாங்கினேன். அப்போ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபாய் இருந்துச்சு. அது 2013 4 year கேட்டலாக மாறிக்கும். அப்போ எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு? 55 ரூபாய் இருந்தது, ஒரு வருஷம் வளர்ந்ததுனால 75 ரூபா மாறிடுச்சு. அப்போ 20 அப்படின்ற உங்களுக்கு அது தெரியும். ஆனால் 3 year கேட்டல் நீங்கள் 31st 3/2012 அன்னைக்கு வாங்கினா அது இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? 60. அப்போ ப்ரைஸ் சேஞ்சு, பிசிக்கல் சேஞ்ச் ரெண்டுத்தையும் நம்ம தெரியும். நல்லா கவனிங்க. ப்ரைஸ் சேஞ்சு, பிசிக்கல் சேஞ்ச். அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 75 ரூபாய். அப்போ 31/3/2012 அன்னைக்கு எவ்வளோ இருக்குதுன்னா 75 ரூபாய் ஃபேர் வேல்யூ. அப்போ நல்லா கவனிக்கணும். 13,750 ரூபா 250 கேட்டில் 55 ரூபா இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 75 ரூபா. 75 ரூபா இன்ட்டு 250 கேட்டில் போட்டு பார்த்தா 18,050 ரூபா. இப்போ 31/3/2013 அன்னைக்கு எவ்வளோ கேட்டல் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இன்ட்டு 75 போட்டால் 18,750 கேட்டல். அப்போ சால்டாக நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைச்சிச்சு. அப்படின்னா 13,750 இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சு? 18,750 மாறிடுச்சு. சார் எவ்வளோச்சு டிஃப்ரென்ஸு? 5,000 rupees டிஃபரன்ஸ். கிளியர். இந்த 5,000 ரெண்டு விஷயத்தினால வந்திருக்கும். ஒன்று பிசிக்கல் சேஞ்ச், இன்னொன்று ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ், மானிட்டரி சேஞ்ச். அப்போ பிசிக்கல் சேஞ்ச் ஆனது எவ்வளவு, ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆனது எவ்வளவு? ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆனது எவ்வளவு, பிசிக்கல் சேஞ்ச் ஆனது.
அப்ப நல்லா கவனிங்க, இது 3 இயர் கட்டல் தானே. நான் வாங்கும் போதே 3 இயர் கட்டல் வாங்கினேன். அன்னைக்கு 55 ரூபாய் இருந்தது. ஒரு வருஷம் கழிச்சோனே என்னவா மாறிடுச்சு அது? ஒரு வருஷம் கழிச்சு 4 இயர் கட்டலாம் ஆயிடுச்சு. அப்ப பிசிக்கல் சேஞ்ச் 3 இயர் என்னவாகுது? 4 இயரா மாறுது. அப்ப பிசிக்கல் சேஞ்ச் ஆனது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 1/4/2021 அன்னைக்கு வாங்குறேன். எவ்வளவு? 3 இயர் கட்டல். ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு இருந்திருக்கும்? 2012 அன்னைக்கு. அப்ப 4 இயர் கட்டலாம் மாறிடுச்சு. நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. நல்லா கவனிக்கணும். அதாவது 1/4/2011 அன்னைக்கு அது 3 இயர் கட்டல் தான். அப்ப 31/3/2012 அன்னைக்கு அது 4 இயர் கட்டலாம் மாறிடு. சொல்லுங்க, 4 இயர் கட்டலாம் மாறுது. எப்ப இன்னைக்கு? 31/3/2012 அன்னைக்கு. இது வந்து 12 அன்னைக்கு. நான் தப்பா போட்டேன். 2012 அன்னைக்கு 31/3/2012 அன்னைக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? 4 இயர் கேட்டலோட வேல்யூ 75 ஆயிடுச்சு. அப்ப 31/3/2012 அன்னைக்கு 3 இயர் கேட்டல் எவ்வளவுதான் இருக்குது? 60 தான் இருக்குது. அப்ப 3 இயர் கேட்டல் 60 இருந்தது. இது என்னவா மாறி இருக்குது? 75 மாறி இருக்குது. அதான் புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளை குழப்பம். 3 இயர் கேட்டல் நான் வாங்கினது 55 ரூபாய். அது என்னவா மாறிடுச்சு? 60. அப்போ 3 இயர் கேட்டல் 31st March 2012 அன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 60 இருக்குது. ஆனா 4 இயர் கேட்டல் எவ்வளவு இருக்குது? 75. அப்ப பிசிக்கல் சேஞ்ச் 3 இயர் அண்ட் ஓல்டு 4 இயர் ரெண்டு டிஃபரெண்ட் நம்ம பார்த்தா 15 ரூபாய் வரும் இல்லைங்களா? ஏன்னா 3 இயருக்கு 60 ரூபாயா, 4 இயருக்கு அன்னைக்கு 3 இயர் கேட்டல் 60 ரூபா, 4 இயர் கேட்டல். அப்ப பிரைஸ் எவ்வளவு சேஞ்சஸ் ஆகிக்குது? கேட்டல் 15 ரூபா மாறி இருக்கு. இது பிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு கேட்டா எஸ், பிசிக்கல் சேஞ்ச். எப்படின்னா 3 இயர் 3 இயர் கேட்டலோடைய வேல்யூ 60 ரூபா, 4 இயர் கேட்டலா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு? உங்களுக்கு 75 ரூபா. அப்ப அந்த கேட்டலோடைய ஏஜ் பிசிக்கல் சேஞ்ச் 3க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 15. அப்ப 250 பேர் 250 கேட்டல். 15 × 250 3750. பிரைஸ் சேஞ்சஸ் ஆயிடுதா? பிரைஸ் எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தான் சேஞ்சஸ் ஆயிடுதா? 250 கட்டலுக்கு 5 ரூபாய் தான் பாத்தீங்கன்னா எஸ். என்னன்னா 1/4/2021ல 3 இயர் கேட்டல் 55 ரூபாய் இருந்துச்சு. அதே 31st 3/2012 வந்து 3 இயர் கேட்டல் ஒரே ரேட்டா இருந்திருக்கும். இன்னைக்கு ரேட் என்ன ஆயிடுச்சு? சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அப்ப 2021ல 55 ரூபாய் இருந்த 3 வருஷத்து கவும் 31st 3/2012 3 வருஷத்து கவும் 60 ரூபாய்க்கு. அப்ப 60 ரூபாய். அப்ப 60 ரூபாய் மாறிடுச்சு. 55 இருந்து 60 ரூபாய் மாறிடுச்சு. ஸோ 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிரைஸ் எவ்வளோ? 5 × 250. ஸோ 1250. ரெண்டுக்கு போட்டுனா 5000. அப்ப திரும்பவும் சொல்லித்தரேன். இல்லைன்னா கவனிக்கணும். இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. ஆனால் எல்லாத்தையும் குழப்பம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் நான் 3 இயர் ஓல்டு கவர் நான் வாங்குறேன். அந்த ஓல்டு கவரோட விலை வந்து 55 ரூபாய்க்கு வாங்குறேன். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு அதே 3 இயர் கவர் போய் கேட்டா எனக்கு 60 ரூபா சொல்றான். அப்ப 5 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எத்தனை? 250 கவுக்கு. ஆனா 3 இயர் கவு 31st 3/2012 அன்னைக்கு வாங்கினா 65 ரூபா. 4 இயர் கவு வாங்கினா 75 ரூபா. ஸோ 60க்கு 75க்கு வித்தியாசம் 15 ரூபா. பிசிக்கல் சேஞ்சஸ்னால நான் அதிகமாக 15 ரூபா கொடுக்க வேண்டியது. அப்ப எனக்கு 3750 ரூபா வருது. ஸோ இதான் கணக்கு. சரி, இது நான் எப்படி போறது? என்ட்ரியா போறது? ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல அசட் நான் ஃபிக்ஸட் அசட் அக்கௌண்ட் டேட்டா கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா அப்போ இந்த பயாலஜி கிளாஸ் தான் போகும். பிஏ அக்கௌண்ட் டு கேஷ் ஆர் பேங்க். ஹவு மச் இப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பீங்க? அதெல்லாம் தேவையில்லை. அந்த இடத்துல வந்து கேஷ் போடுவாங்க. அதாவது வந்து இது வந்து பிகினிங் என்ட்ரியாக இருந்திருக்கும். இப்போ வந்து சேஞ்சஸ் ஆனதுனால டு P&L அக்கௌண்ட் gain on change in value. How much? 5000.
வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான். புக் பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பான், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. கொஞ்சம் பாருங்க. ஃபேர் வேல்யூ 13,950 ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கால்குலேஷன் சொல்லலாம், உங்களுக்கு அது புரிஞ்சது வாய்ப்பு இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு எவ்வளோ இவன் சொல்கிறதே கூட நீங்கள் யூடியூப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் எவ்வளவு, இது 55 to 60 ப்ரைஸ் இன்க்ரீஸ் 5 ரூபா இன்ட்டு 250 சொல்லலாம். அதாவது 60லேருந்து 55 60 இன்க்ரீஸ் ஆகிடுது. இங்கே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து 15 ரூபா அப்படின்றாங்க. ஸோ இந்த கான்செப்ட் அவங்க விளக்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொன்ன பாயிண்ட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் அதையும் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு தெளிவாக வந்திருக்கு. இதனால் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு நான் தெளிவாக வந்துருக்கேன். தேங்க்ஸ்.